வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிக்கன் மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காய் விழுதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் வெறும் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இப்போ அரைச்சிக்க போகிறோம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும், நல்லா குழைய வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் விட்டுருக்கேன். இப்போது இது ஒரு விசில் வந்துடுச்சு. இந்த தண்ணிலாம் வற்றுறதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தண்ணியை வற்ற வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.